ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னா சுண்டக்காய். பாருங்கள், சூப்பராக சுண்டக்காய் இருக்குது. நல்லா பூவுமாக பிஞ்சுமாக நல்லா இருந்துச்சு. அடுத்தது பீன்ஸு, கேரட்டு, புதினா, இந்த பாருங்கள் மல்லிக்கட்டு, நாட்டு மல்லிக்கட்டு எல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு செஞ்சலான்ட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு என்னென்னா சுண்டக்காய் குழம்பு பிடிக்காது, கசக்கும், அது இதுன்னு சொல்லி வேண்டவே நினச்சேன். அவங்க அப்பாவும் எவ்வளோ சொல்லிட்டா, வேலை நிறையா இருக்கும் பாப்பா, அங்கே பாரு சுண்டக்காயவே அம்மாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்ட்டு. அது உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிச்சு. சரி அது பாப்பா சரி பார்க்க ஆமாம் சார், சரி நமக்கு சுண்டக்காய் குழம்பு செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு இதான் தேங்காய் பால் சாப்பாடு மாதிரி செஞ்சிடலான்னு நினச்சிட்டு சுண்டக்காய்க்கு கொஞ்சம் சுண்டக்காய் குழம்புக்கு ஒரு 2 பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் புதினா எல்லாம் அரிஞ்சேன். இது நல்லா நாட்டு புதினா சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், இலையே நல்லா டார்க் க்ரீனாக சின்ன இலையாக இருக்கும். இதுதான் நாட்டு புதினா, அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது ஆஞ்சி வச்சுட்டு அடுத்து மல்லி ஆயிலாம் நான் நினச்சேன். இப்போ இங்கே பாருங்கள், புதினா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மல்லிக்கட்டு பாருங்கள், இதுவும் நாட்டு மல்லி தான். ஆனால் நாட்டு மல்லியில் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த கீழே இந்த வேரெல்லாம் எடுத்து விடணும்ல, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி தொட்டாலே அப்படியே வதங்கிற மாதிரி இருக்கும். அது எப்படியே எடுத்தாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காய் குழம்பு செஞ்சிடலான்ட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றி கடுகு இந்த பருப்பு போட்டு அப்புறம் சுண்டக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மண்ணை மாதிரி இருக்கும்ல, அதனால் கழுவி எடுத்து அதை போட்டுட்டேன். சட்டியில் போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த பூண்டு பச்சை வடை, வெங்காயம், சுண்டக்காய் பச்சை வடைலாம் போகும்ல, அதனால் அதை வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளி ஒரு 2 எடுத்து அதை 4 பீஸாக 8 பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுனோம்னா அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கினா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்ட்டு அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்து இந்த கேரட் எதுக்கு நறுக்கிட்டு இருந்தேன்னா தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்க குருமா கேட்டாங்களா. சரி ஏதாவது வெஜிடபிள் குருமா மாதிரி பண்ணலான்ட்டு கேரட் வாங்கிட்டு வர சொன்னேன். அதை கட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேலை தான் ரொம்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வேலை செய்கிறதுக்கு. கேரட் கட் பண்ணி அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 போட்டு தான் குருமா வைக்கலான்ட்டு பண்ணேன். இப்போ பீன்ஸை நல்லா உடச்சி போட்டு பீன்ஸ்லாம் நான் உடச்சி போட்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல, அரிசி ஊறச்சி தண்ணி, அதை ஊற்றி தான் செஞ்சேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிக்குழம்பு இது மாதிரிலாம் வைக்கும்போது அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுட்டு அதை கழுவி வச்சுட்டு புளி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமேட்டு புளி ஊற்றி திரும்பி புளி ஊற்றி சிம்மில் 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி தான் நானும் பண்ணேன். அடுத்து அந்த தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் இஞ்சி, பூண்டு அது தனியாக உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, இஞ்சி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். இஞ்சியில் அவ்வளோ புழு இருக்குது. நானே இந்த டைம் தான் பார்த்துருக்கேன். எப்படி வந்துச்சுன்னே தெரில. சரின்ட்டு அந்த இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் ஊற்றாமே சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் கட்டாயம் தேங்காய் ஊற்றினா தான் சாப்பிடுவாங்க. அதனால் தேங்காய் ஊற்றினே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஊற்றி ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அடுத்து குருமா செய்யலான்ட்டு அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இது என்ன செய்ய வேண்டாம்னு தான் தோணுச்சு. ஆனால் பாவம் பிள்ளைங்கள் நம்ம விருப்பப்பட்டதை செஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் பிள்ளைங்களுக்கும் ஆசை இருக்கணும்ன்ட்டு தான் சரின்ட்டு பாப்பாக்காக செய்யலான்ட்டு வெங்காயம், பூண்டு, இந்த தக்காளியெல்லாம் நறுக்கினேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், பட்டை, கிராம்பு வதக்கி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வதக்குங்க. இது இந்த ஒயிட்டு குருமா மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி நல்லா மீடியம் குருமாவாக செய்யலான்னு நினச்சி தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டேன். அப்புறமேட்டு நான் இந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து அதை கொட்டி அதுக்கு தேவையான கொஞ்சம் மல்லித்தூள் போட்டேன், உப்பு போட்டேன், ஒரு மிளகாய் போட்டேன், சும்மா கொஞ்சோண்டு. என்கிட்ட பட்டை இந்த கிராம்பெல்லாம் தீர்ந்து போச்சு. அது வாங்கிட்டே வரல. அடுத்து சரி இது சுண்டக்காய் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மல்லித்தூள் இல்லைனால கொஞ்சம் மேகி தூள் இருக்குல்ல, ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 1/4 பாக்கெட் மட்டும் போட்டு தேங்காய் ஊற்றி சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து தேங்காய் பால் சாப்பாடு குஸ்கா மாதிரி செய்கிறோம்ல, அதுக்கு தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் போட்டேன். ஒரு தேங்காய் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் நல்லா நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு வரும்னு சொன்னாங்க. அதனால் கொதிக்கிற தண்ணி ஊற்றி வடிகட்டியாச்சு. நான் கடலெண்ணெய் தான் ஊற்றினேன். கடலெண்ணெய் ஊற்றி இங்கே பாருங்கள், புதினா மல்லி அப்படியே போட்டால் ஒரு மாதிரி திப்பியாக நிற்கிதுன்ட்டு நல்லா ஒரு பொடியாக அரைச்சி போட்டாலும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அது பச்சை கலரில் சாப்பாடு மாதிரி இதுன்னு, அதனால் பொடியாக நறுக்கிட்டேன். கடலெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் தக்காளி
இந்த சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப தக்காளி போட வேணாம், அதனால் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறமேட்டு தக்காளி போட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிடிச்சிரும், அதனால் உடனே தக்காளி போட்டுலாம். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லியெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் போட்டேன். ஏன்னா நான் வந்து தேங்காய் பால் சாப்பாடு குஸ்காவுக்கு வந்து ரொம்ப மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு இந்த கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அரிசி சும்மா சாதா பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசி தான் போட்டேன். அடுத்து வந்து நான் எடுத்து தேங்காய் பாலை வந்து ஊற்றி விட்டு ஆஃப் பண்ணி 1 விசில் 2 விசில் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் செஞ்சேன். அப்புறம் வந்து சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து சுண்டைக்காய் குழம்புக்கு தொட்டுக்க அப்பளம், அப்புறம் வந்து குருமா, வெஜிடபிள் குருமா. அடுத்து வந்து நம்ம பாப்பாவுக்கு இதை ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் அவங்க வந்து தேங்காய் பால் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுன்னு சொன்னதுனால அவருக்கு போட்டு கொடுத்தாச்சு. அடுத்து தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பாப்பா விரும்பி கேட்டது. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது வந்து ஆற நல்லா கெட்டியாகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சோண்டு மல்லி சட்னி நேற்று நைட்டு அரைச்ச மிச்சத்து, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், காலையிலேயே பாப்பா எப்படியோ கம்பல் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டா வச்சாச்சு. எப்படி பாப்பா இருக்குன்னு கேட்டால் நல்லா இல்லை, இருந்தாலும் நல்லதுன்னு சொல்கிறீங்கிறதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லி எப்படியோ அப்பளத்தை தொட்டு கொஞ்சம் ஒரு டைம் சாப்பிட்டுட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து தேங்காய் பால் சாப்பாடை விட இந்த சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுண்டைக்காய் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே செஞ்சு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க.